ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு அழகான கதைய பார்க்க போறோம். நட்பு, அன்பு மற்றும் பகிர்வு இந்த மூன்றும் சேரும்போது உருவாகும் ஒரு அழகான கதைதான் பகிர்வின் இனிமை. வாங்க குட்டீஸ், கதைக்குள் போகலாம். ஒரு அழகான மலைப்பிரதேசம். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு பரந்த காடுகள், கண்ணுக்கெட்டும் தூரம் வரை நீளமான மலைகள். அந்த மலைகளுக்கிடையில சின்னதா ஆனா அன்பு நிறைந்த ஒரு கிராமம் இருந்துச்சு. மொத்தம் 20 குடும்பங்கள் தான், ஆனா ஒவ்வொரு வீட்லயும் அன்பு நிறைய இருந்துச்சு. அங்கே வாழ்ந்த எல்லாருமே ஒருத்தருக்கொருத்தர் சொந்தக்காரங்க மாதிரி. உதவி, பாசம், சிரிப்பு இந்த மூணும் கலந்த அந்த கிராமத்துல தான் நம்ம கதையும் மெதுவா ஆரம்பிக்குது. அந்த அழகான கிராமத்துல 3 குட்டீஸ் இருந்தாங்க. வயசு சின்னதா இருந்தாலும் மனசு ரொம்ப பெரியது. ஒருத்தர் பேர் கிருது. கொஞ்சம் சுறுசுறுப்பானவள், எப்பவும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாள். இன்னொருத்தி சின்ன குட்டி பிரகி. சிரிச்சா அவ சிரிப்பு பார்த்தாலே மனசு சந்தோஷமா ஆகும். அப்புறம் வர்ஷி, அமைதியானவள், எல்லாரையும் கவனிக்கிற மனசு. வாரம் வாரம் சனிக்கிழமை வந்தா போதும், 3 பேருக்கும் ஒரு சந்தோஷம். தூண்டில் எடுத்துக்கிட்டு சிரிச்ச முகத்தோட குளத்துக்கு கிளம்புவாங்க. அந்த காட்டுப்பாதை, மரங்கள், பறவைகள், சின்ன சத்தங்கள் எல்லாமே அவங்களோட சந்தோஷத்தை இன்னும் கூட்டும். அந்த குளம் இவங்களுக்கு பிடித்த இடம். மீன் பிடிச்சு முடிச்சதும் 3 பேரும் குக்கீஸ் கடை பக்கம் போனாங்க. அந்த வாசனை பசியை இன்னும் அதிகப்படுத்துச்சு. கிருதுவும் பிரகியும் சந்தோஷமா குக்கீஸ் வாங்கினாங்க. ஆனா வர்ஷி பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டா எதுவும் இல்ல. அந்த நிமிஷத்துல அவ முகம் மாறுச்சு. வீட்டுக்கு நடந்து வந்தாங்க. கிருதுவும் பிரகியும் குக்கீஸ் சாப்பிட்டுக்கிட்டே, வர்ஷி மட்டும் கொஞ்சம் பின்னாடி தலை குனிஞ்சு பேசாம. அந்த அமைதியே எல்லாத்தையும் சொல்லுச்சு. அந்த நாள்ல வர்ஷி பசியோட ஏமாற்றத்தையும் சேர்த்துக்கிட்டு நடந்தா. அடுத்த வாரம் வந்துச்சு. இந்த முறை வர்ஷி கிட்ட கொஞ்சம் கூடுதல் காசு. அவ மனசுக்குள்ள ஒரு தைரியம், இந்த முறை எல்லாம் சரியா போகும் அப்படின்னு. மறுபடியும் 3 பேரும் குளத்துக்கு போனாங்க. இந்த தடவை நிச்சயம் பெரிய மீன் பாப்போம், பொறுமையா இருந்தா வரும். நான் தண்ணி தான் பிடிக்கிறேன். மீன் பிடிச்சு முடிச்சதும் 3 பேரும் குக்கீஸ் கடை பக்கம் போனாங்க. அந்த வாசனை பசியை இன்னும் அதிகப்படுத்துச்சு. இந்த முறை வர்ஷி கிட்ட அதிகமா இருந்துச்சு. ஆனா அவ தனியா சாப்பிடல. கிருதுவுக்கும் பிரகிக்கும் குக்கீஸ் கொடுத்தா. அந்த சின்ன செயல் பெரிய பாடம். அப்போதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது, சந்தோஷம் தனியா இருந்தா குறையும், பகிர்ந்தா அதிகமாகும். அந்த நாள்ல 3 பேரும் சமமா சாப்பிட்டாங்க. ஆனா சந்தோஷம் மட்டும் எல்லாருக்கும் நிறைய இருந்துச்சு. அந்த குக்கீஸை விட அந்த பாசம், அந்த நட்பு தான் உண்மையிலேயே இனிப்பா இருந்துச்சு. இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் தெரியுமா? நம்ம கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது இல்லாதவங்களோட பகிர்ந்தா அதுல கிடைக்கிற சந்தோஷம்தான் உண்மையான சந்தோஷம். பாசத்தோட பகிர்ந்தா அந்த நட்பும் அந்த சந்தோஷமும் எப்பவும் அதிகமா இருக்கும்.